கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளின் காலை வணக்கத்தை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதமாகிய மே மாதத்தில் முதலாம் வாரத்தில் கடவுளை ஆராதிக்க தொழுது கொள்ளத்தக்கதாக நாம் ஆங்காங்கே வீடுகளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கடவுள் நம்மத்திலே வாசமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நம்மை படைத்து பராமரித்து விடுவித்து நம்மை வழிநடத்தி வருகின்ற திரியேக கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். மகா உன்னதங்களிலே வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள திரியேக கடவுளே, இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நீர் நல்லவரும் வல்லவரும் வாக்கு மறவதவருமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த ஏராளமான அதிசயங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் ஆசீர்வாத நன்மைகளையும் நினைத்து பார்த்து எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த வாரம் முழுவதும் சுவாமி, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல நீர் போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாய் சுவாமி, உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த புதிய மாதத்தின் முதலாவது வாரத்திலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆங்காங்கே எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் கூடி வந்து கர்த்தாவே, எங்களுடைய நாட்டிலே உலகம் முழுவதும் நிலவுகின்ற இந்த தொற்று நோயின் காரணமாக சுவாமி, நாங்கள் உம்மை வீடுகளிலேயே ஆராதிக்கத்தக்கதாக எங்களுக்கு ஆண்டவரே நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் கூட, எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் கூடியிருப்பீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்லி எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராயிருந்து கர்த்தாவே, எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கு இருக்கிறீரோ அங்கு அதுதான் எங்களுக்கு பரலோக சுவாமி. எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராக இருப்பதினாலே ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்தில் இருக்கின்ற அந்த அனுபவத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிய வரைக்குமா சுவாமி, உம்முடைய கிருபையினாலே எங்களை நீர் காத்து வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நாங்கள் ஏறெடுக்கின்ற துதி ஸ்தோத்திர பலிகளை பிரியமாயேற்று அங்கீகரித்துக் கொள்ளும். ஆண்டவர், நம்முடைய வாழ்வழிக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக நீர் எங்களோடு பேசி எங்களை திருப்திப்படுத்தி ஒவ்வொருவரையும் சுவாமி நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் மறுமரட்சிகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 563வது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறாரே, தாட்சி அடையேன் என்றுமே என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாட்சியடையேன் என்றுமே. கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாட்சியடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். ஆத்துமாவை தேற்றும் நேசரில்லை, ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர்தம் நீதியின் பாதையில் நடத்துகின்றார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர்தம் நீதியின் பாதையில் நடத்துகின்றார். கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாட்சியடையேன் என்றுமே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கு அஞ்சே. கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் தோளும் தடியும் என்னை தேற்றும். கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் தோளும் தடியும் என்னை தேற்றும்.
கர்த்தரின் மீட்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடைய நின்றுமே. சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியொன்றை ஆயத்தம் செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். கர்த்தரின் மீட்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடைய நின்றுமே. ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை என்னை தொடரும். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நேசிய நாட்கள் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நேசிய நாட்கள் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் மீட்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடைய நின்றுமே. பிரதான தேவாராதனை முறைமை, தி ஆர்டர் ஆஃப் மார்னிங் சர்வீஸ் வித்தவுட் கம்யூனியன், பக்கம் 1. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனத்தினாலும் வாக்கினாலும் நடக்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த உமது ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தரணும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சித்தத்தையும் அறிகிற மெய்யான அறிவையும் உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படிதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்களில் அதிகப்படுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து
அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவி தந்தருளுவதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்திருள்ளோம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிந்தின 4ஆம் ஞாயிறு, the 4th Sunday of Easter. இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற ஆரம்ப வாக்கியம் இன்ட்ராய்ட் பக்கம் 92. யெகோவாவுக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயமானவைகளை செய்திருக்கிறார். யெகோவா தமது வெற்றியை வெளியரங்க படுத்தி தமது நீதியை புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக விளங்க காட்டினார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் அவருக்கு வெற்றி வரும்படி செய்தன. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலுமே போதும் எப்போதுமான யுகயுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதருக்குள் சமாதானம், அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பிரானுக்குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளே, நாட்டுக்குட்டியே, பிதாவின் சூதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் வாரிசுத்த, நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
அவர் உமதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபம் கலெக்ட் ஃபார் த டே, பக்கம் 92. உமது அடியாரின் மனதை ஒன்றாக்குகிற கடவுளே, உமது ஜனம் நீர் கட்டளையிட்டதை நேசிக்கவும் நீர் வாக்களித்ததை யாசிக்கவும் பலவித மாறுதல்கள் உள்ள இவ்வுலகத்தில் எங்கள் இருதயங்கள் மெய் மகிழ்ச்சி தரக்கூடிய காரியங்களை பற்றி கொண்டு உறுதியாய் இருக்கவும் உமது ஜனமாகிய எங்களுக்கு கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பீழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிந்தின 4ஆம் ஞாயிறு, த 4th Sunday ஆஃப் ஈஸ்டர், இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற வேத பாகங்களை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 1 முதல் கடைசி வரை நாம் முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மடக்கி அமர்ந்த தண்ணீர்களில் என்னை கொண்டு போய்விடுகிறார். அவர் எனக்கு புது உயிர் கொடுக்கிறார். தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கள் முன்னிலையில் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அனைவருமாய் சேர்ந்து நாம் வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தரின் வீட்டிலே சதா காலமும் நிலைத்திருப்பேன். தொடர்ந்து இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 42 முதல் 47 வரை இருக்கின்ற பகுதியை நாம் இந்த நேரத்தில் வாசிக்க கேட்போம். Acts of Apostles chapter 2 verses 42 to 47. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயமுண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்பதே இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர் நடபடிகளின் பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியம் அது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 25 வரை இருக்கின்ற பகுதியிலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். Today's epistle reading is taken from the epistle of St. Peter, the first letter of St. Peter, chapter 2, verses 19 to 25.
For it is commendable if a man bears up under the pain of unjust suffering, because he is conscious of God. But how is it to your credit if you receive a beating for doing wrong and endure it? But if you suffer for doing good and you endure it, this is commendable before God. To this you were called, because Christ suffered for you, leaving you an example that you should follow in his steps. He committed no sin, and no deceit was found in his mouth. When they hurled their insults at him, he did not retaliate. When he suffered, he made no threats. Instead, he entrusted himself to him who judges justly. He himself bore our sins in his body on the tree, so that we might die to sins and live for righteousness. By his wounds you have been healed, for you were like sheep going astray, but now you have returned to the shepherd and overseer of your souls. Here ends the epistle reading. நிருபவாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ வாக்கியம் அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை வாசிக்க கேட்போம். Today's gospel reading is taken from the Gospel of St. John, chapter 10, verses 1 to 10. ஆண்டவரே உமக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைக்கான சுவிசேஷ பகுதி அது பரிசுத்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். இந்த உவமை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இன்றைக்கான சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யுமிடமாக உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாண வார்த்தைகளின் மூலமாக அறிக்கை செய்வோம். பக்கம் 10. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பிரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழிந்து விழுத்திருந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகி கடவுளை பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியினால் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.
ஆண்டவருடைய நாம மகிமைக்காக தொடர்ந்து 91வது ஞான பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவனமாக, அவர் நம்மை பாதுகாக்கின்ற, நம்மை மேய்க்கின்ற தேவனாக இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிற கடவுள், நம்மை போஷித்து பராமரித்து பாதுகாத்து நம்முடைய வார்த்தை என்கின்ற மன்னாவினாலே நம்மை வழிநடத்துகிறார். இப்பேற்பட்ட ஒரு நல்ல மேய்ச்சலை கண்டடைய செய்கின்ற தேவனை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிக்கவும், அவருக்காக இந்த உலகத்தில் எப்பொழுதும் சாட்சியாக நம்முடைய கடைசி மூச்சு இருக்கின்ற வரைக்குமாய் அவரை பாடி துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலுமாய் நாம் அனைவருமாய் சேர்ந்து இந்த ஞான பாடலில் நாம் பங்கு பெறுவோம். என் மேய்ப்பர் கர்த்தரானவர் நன்றாய் காத்து வரார். என் மேய்ப்பர் கர்த்தரானவர் நன்றாக காத்து வரார். அனைத்தையும் என் இரட்சகர் குறைவில்லாமல் தாரார். எல்லாத்திலும் ருசிகரன் தெய்வீக வார்த்தையாகிய நல்மேய்ச்சலெனக்குண்டு. மூன்றாவது ஸ்டான்ஸா. ஓர் வேளை ஜோதி என்றியே நான் மரண கேடியே இருண்ட பள்ளத்தாக்கிலே நடந்தும் அவதியே
மட்டுக்கும் தெய்வான்பை நான் உணரும் படிக்க என்னை நன்மாயும் கடாட்சமும் தொடரும் கர்த்தாவின் வீட்டிலெங்கேயோ தீர்ப்பாடங்கேயும் என்றைக்கும் நீலாய்த்து கொண்டிருப்பேன். ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை பிந்தின 4ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை இருக்கின்ற பகுதியிலிருந்து நாம் தியானம் செய்வோம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருந்து ஆண்டவரே, அது எங்களுக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையின் பாதையை ஆண்டவரே சுவாமி உமக்குள்ளாக நடத்தவும், அது எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு சாட்சி பகிர்கின்ற காரியமாக எங்களை தொடர்ந்து பலப்படுத்தவும் கிருபை செய்து விடுமாய் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமான விசுவாசிகளே, இந்த நாளின் செய்திக்கு ஒரு தலைப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆடுகளுக்கும் ஆட்டு தொழுத்துக்கும் வாசலாய் அவர் இருக்கிறார். அவரே நல்ல மேய்ப்பன். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a door or the gate of the sheep and the sheepfold. He is our good shepherd. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது முதல் 1 to 16 வசனங்கள் வரைக்குமாய் பார்க்கின்ற போது it focuses on the imagery of sheepfold, shepherd and also the door or gate. ஆட்டை குறித்தும் ஆட்டு தொழுவத்தை குறித்தும் ஆட்டு வாசலை குறித்தும் ஆடுகளின் மேய்ப்பரை குறித்தும் இங்கே சொல்லப்படுகிறது. கிரேக்க வார்த்தையில் பார்க்கின்ற போது ஆடு என்று பார்க்கின்ற போது பிரபட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல ஆட்டு வாசல் என்று பார்க்கின்ற போது வாசல், அதற்கு தூரா என்று சொல்லி, அதே போல மேய்ப்பன் என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தையிலே போய்ப்பன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்தியை நாம் பார்க்கின்ற போது இது எந்த ஒரு அடிப்படையில் எழுதப்பட்டது என்று பார்க்கின்ற போது மிக ஒரு வித்தியாசமான ஒரு முறையை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அவர் செய்த ஊழியத்தை குற்றம் சுமத்தி அவர் மேல் குற்றம் கண்டு எந்த ஒரு காரியத்திலையும் அவருக்கு புறம் கூறுகின்ற ஒரு காரியத்தை பரிசேயர்களும் யூத மத தலைவர்களும் செய்து வந்தார்கள். 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது ஒரு பிறவி குருடனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே சொஸ்தப்படுத்துகிறார். அவனுக்கு பார்வை கொடுக்கிறார். அதனை அவர்கள் குற்றமாக எண்ணி அவர்கள் கடும் சினம் கொள்ளுகிறார்கள். அவனிடத்திலே அவர்கள் விசாரிக்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை சுகப்படுத்தினார் என்று சொல்லி அவரை குறித்து மேன்மையாக அவன் பேசுகிறான். ஆனால் இயேசுவை கிறிஸ்து என்று யாராவது சொன்னால் அவர்களை சபைக்கு ஜெபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் அதற்கு முன்பதாகவே ஒரு கட்டுப்பாடு செய்திருந்தார்கள் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
ஓய்வு நாளிலே அவனை சுகப்படுத்தினதற்காக அவன் மேல் பல்வேறு விதமான கேள்விகளை அவர்கள் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அவன் மிக தைரியமாக சொல்லுகிறான், நான் பிறவிலேயே குருடன் தான், ஆனாலும் கூட என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தொட்டு என்னை சுகப்படுத்தினார், இப்பொழுது நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவரை வெகுவாக புகழ்ந்து பேசுகிறான். அப்பொழுது அவரை புகழ்ந்து பேச பேச அவர்களுக்கு ஒரு எரிச்சல் ஏற்படுகிறது. முழுவதும் பாவத்தில் பிறந்த நீயா எங்களுக்கு புத்தி சொல்லுகிறாய் என்று சொல்லி அவனை சபைக்கு புறம்பாக்குகிறார்கள். அந்த வார்த்தையை 34ஆம் வசனத்துல 35ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். So they excommunicated him from the church. அவன் செய்த பாவம் ஒன்றுமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை ஓய்வு நாளிலே சுகப்படுத்தினதை அவர்கள் பெரிய குற்றமாக எண்ணி அவரை எதிர்த்தார்கள். ஆகவே இப்பேற்பட்டவர்கள் கடவுளுடைய வழிக்கு, கடவுளுடைய வாசலுக்கு, கடவுளுடைய மந்தைக்கு வந்து சேருகின்ற மக்களை இவர்கள் தடுக்கிறார்களே. They are acting like a stumbling block. ஒரு தடைக்கல்லாக இருக்கிறார்களே, அவர்கள் படிக்கல்லாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த ஓமையை சொல்லுகிறார். ஆகவே தான் அவர் ஆரம்பிக்கின்ற போது யோவான் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்ற போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான் என்று சொல்லி, வாசல் வழியாய் ஆட்டு தொழுவுக்குள் பிரவேசிக்கிறவன், உண்மையாக பிரவேசிப்பவன் யார் என்று பார்க்கின்ற போது உண்மையான மெய்ப்பன் தான். ஆனால் கள்ளன் மற்றுமாய் அங்கே சொல்லுகின்ற போது, கள்ளன் கொள்ளைக்காரன் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் வேறு வழியாய் அந்த வாசலுக்குள்ளாக நுழைகிறார்கள். அதாவது அந்த ஆட்டு தொழுத்துக்குள்ளாக நுழைகிறார்கள். வாசல் வழியாக அவர்கள் நுழைய விருப்பமில்லை. they take the back door entry. அவர்களுக்கு தெரிந்த வழியை அவர்கள் கையாளுகிறார்கள். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று பார்க்கின்ற போது அவர்கள் கள்ளனும் அவர்கள் கொள்ளைக்காரனுமா இருக்கிறார்கள் என்று சொல்லி, they are thieves and robbers என்று சொல்லி, அவர்களுக்கு நேர் வழி போவது பிடிக்காது. ஏனென்றால் நேர் வழியிலே சென்றால் அவர்களால் சுகபோகமா இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி நியாயத்தையும் அவர் நிலைப்படுத்த, அதனை நிலைநாட்ட இந்த உலகத்தில் வந்தார். பிகாஸ் நீதி நியாயம் என்று பார்க்கின்ற போது ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ், they are the hallmark of God என்று பார்க்கிறோம். அது ஆண்டவருடைய பிறப்பிடம், அவருடைய குணாதிசயம். ஆகவே அதனை அவர் நிறைவேற்றுகின்ற போது இவர்களுக்கு அது ஒரு தடையாக இருக்கிறது. ஆகவே தான் அவர்களை அவர் நொந்து கொள்ளுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாசல் யார் என்று பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நானே வாசல் என்று சொல்லி இயேசு அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவரே வாசல். அது மாத்திரமல்ல, அவரே நல்ல மெய்ப்பன். He is our good shepherd. 16ஆம் வசனத்துல நான் பார்க்கணும், நானே நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி. ஆகவே தான் இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கின்றவன் அவன் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மெய்ப்பனாக இருப்பான். ஆனால் இவர்களுக்கும் மனம் இல்லை. அவர்கள் மற்றவர்கள் கடவுளுடைய மந்தையிலே வந்து சேருவதை தடுக்கின்ற ஒரு காரியத்தை செய்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு சில காரியங்களை அவர்கள் சொல்லி அதனை அவர்கள் வலியுறுத்தி அவர்கள் பெரிய தடைக்கல்லாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு படிக்கல்லாக இல்லை. ஆகவே இதனை பார்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய காரியத்தை பலமுறை கடிந்து கொண்டிருக்கிறார். மாயக்காரரே, ஈவில் டூயர்ஸ், அக்கிரம செய்கைக்காரரே, பொல்லாத விபச்சார சந்ததியாரே என்று சொல்லி எல்லாம் அவர்களை அவர் கடிந்து கொண்டு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே வாசல் என்று பார்க்கின்ற போது கிரேக்க வார்த்தையில் நாம் பார்த்தோம், தூரா என்றால் டோர் என்று சொல்லி, கதவு அல்லது கேட் அல்லது ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு வழி, இந்த வாசல் என்று பல பெயர்கள் அதற்கு சொல்லப்படுகிறது. அந்த வழியாகத்தான் நாம் செல்ல வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பரலோகத்துக்கு செல்ல ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான்.
ஆகவே அந்த வழி, அந்த வாசலில் நாம் பிரவேசிக்கின்ற போது என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்று பார்க்கின்ற போது 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் என்ன நன்மைகள். இந்த வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். முதலாவதாக first and foremost benefit the person who enters into this gate will receive the experience of the salvation. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொள்கிறான். எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, இந்த வாசலுக்குள்ளாக நுழைகிறவன் அவன் பிரவேசிக்கின்ற போது அவன் ரட்சிக்கப்படுவான். 1 தீமோத்தேயு 1:15 பார்க்கின்ற போது பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அங்கே நாம் பார்க்கின்ற போது 9ஆம் வசனத்தில் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். Those who trust him enter into the Lord's flock and fold, and they have the wonderful privilege going in and out and finding pasture என்று சொல்லி, உள்ளும் புறம்புமாக சென்று அவன் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான் என்று பார்க்கின்ற போது அங்கே அவன் சிறப்பாக கடவுளுடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டவனாக அவன் எல்லா காரியத்திலும் கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக போதிக்கப்படுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறான். கடவுளுடைய வார்த்தையினால் போதிக்கப்படுகின்ற போது அவன் சிறப்பாக கடவுளுடைய நித்திய பாதையை நோக்கி அவன் தைரியமாக செல்ல முடியும். சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, நிம்மதியோடு இந்த உலக வாழ்க்கையில் அவன் வாழ முடியும். இந்த பிறவி குருடனை பரிசேயர்கள் மற்றும் யூத மத தலைவர்கள் புறக்கணித்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். திருச்சபையை விட்டு புறம்பாக்கினாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ திருச்சபை இன்றைக்கு கட்டடத்துல, பெரிய பெரிய கட்டடங்களிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல, நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிற தேவன். இன்றைக்கு கூட நாம் வீடுகளிலே கூடியிருக்கின்ற போது நம்மத்திலே அவர் இருக்கிறார். கடவுள் வாழும் ஆலயம் நம்முடைய இருதயமே. ஆகவே அந்த நொந்து போன இருதயத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? அவனை அழைத்து கொண்டு அவர் சேர்த்து கொள்ளுகிறார். அவர் சேர்த்து கொள்ளுகின்ற தேவனாயிருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட தெய்வம் அவர் நம்மை நடத்துகின்ற தெய்வமாக இருக்கின்றார். நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். சங்கீதம் 103 பார்க்கின்ற போது கர்த்தரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். இந்த ஆடுகளை குறித்த ஒரு கரிசனை அவருக்கு உண்டு. அவைகள் எப்படியாவது போக வேண்டும் என்றல்ல, அவர்கள் சிறப்பாக போஷிக்கப்பட வேண்டும் என்பது நம்மை படைத்த தெய்வத்தினுடைய ஒரு கரிசனை. அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பினாலே அவர் பரலோக மகிமை துறந்து இந்த பூலோகத்தில் நம்மை தேடி அவர் வந்தார். 1 பேதுரு 2:25, அதாவது இன்றைக்கு வாசிக்க கேட்ட நிருப பகுதியிலே பார்க்கின்ற போது அந்த 1 பேதுரு 2:25 சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்துல திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் இந்த நேரத்தில் பார்க்கிறோம். அவர் திருப்பப்படுகிறார். அதாவது சிதறுண்ட ஆடுகளைப் போல எங்கோ வாழ்விழந்து கிடந்த, நொறுக்கப்பட்டிருந்த, வாழ்க்கையிலே தள்ளப்பட்டிருந்த, வாழ்க்கையிலே முன்னுக்கு மேலே வர முடியாதபடிக்கு நசுக்கப்பட்டிருந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் என்றால் அவர் சொல்லுகிறார், நான் வாசலாயிருக்கிறேன். அந்த வாசலிலே வருகின்ற போது அவர்களுக்கு அவர் வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். சிதறுண்ட ஆடுகளை சேர்த்து அணைக்கின்ற, அவர்களை நடத்துகின்ற ஒரு மெய்ப்பெரும் கண்காணியுமான இடத்துல நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். மிக அழகாக பேதுரு அப்போஸ்தலன் என சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனத்தில் இங்கே பார்க்கின்ற போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமா இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறார் என்று பார்க்கின்ற போது, he is not pointing out or condemning the servants of God, those who came prior to his coming to this earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்வதற்கு முன்பதாக வந்த தீர்க்கதரிசிகளையோ தேவனுடைய ஊழியர்களையோ அவர் குறை சொல்லவில்லை. மாறாக அந்த நாட்களிலே இருந்த பரிசேயர்கள், யூத மத தலைவர்களை அவர் குற்றம் சாட்டுகிறார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை, அவர் சொல்லுவதோ ஒன்று, செய்வதோ ஒன்று. So he had the present religious leaders in mind.
அவர்களை குறித்த ஒரு எண்ணத்தை அவர் வைத்திருக்கின்ற காரணத்தினாலே எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமா இருக்கிறார்கள் என்று சொல்லி, ஆகவே அவர்கள் நேர்வழியிலே வரமாட்டார்கள், இந்த வாசலிலே வரமாட்டார்கள் என்று சொல்லி பிறவி குருடனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அந்த ஒரு உதாரணமே போதும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு உண்மையான மெய்ப்பனாக, நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். ஆகவே தான் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். 10ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். இங்கே பார்க்கின்ற போது திருடன் என்று பார்க்கின்ற போது அது பிசாசை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ பிஹைண்ட் திஸ் ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ் ஆர் ஃபேரிசீஸ் ஆர் தி லீடர்ஸ் ஆஃப் தி ஜூயிஷ் கம்யூனிட்டி யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது ஒரு திருடன். அந்த திருடன் யார் என்று பார்க்கின்ற போது அவன் தான் சாத்தான். அவன் மக்களுக்கு வாழ்வு கொடுக்க அல்ல, வாழ்வை சிதைக்கத்தக்கதாக. his aim is to exploit God's people. ஸோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்று பார்க்கின்ற போது அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கும்போது நல்ல மெய்ப்பனாக 11ஆம் வசனத்தில் அவர் பார்க்கும்போது நல்ல மெய்ப்பனாக அவர் வந்தார். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். he came to give us life. he came to give us life. ஜீவனை கொடுக்கவும், தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஜீவன் உண்டாகவும் வாழ்வு உண்டாகவும் அந்த ஜீவனானது பரிபூர்ணமடையவும். So he gave not only the life but he gave the abundant life. பரிபூர்ண வாழ்வை அவர் கொடுத்தார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே வழி, அவரே வார்த்தை, அவரே வாழ்வு. ஆகவே இந்த வழியிலே நாம் செல்லுகின்ற போது உண்மையிலேயே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததிகளாக இந்த உலகத்தில் வாழ முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கின்ற கடவுளாக இருக்கிறார். 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யோவான் 10:3 பார்க்கின்ற போது அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த மெய்ப்பனானவர் தன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறான். இன்றைக்கு உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மக்களையும் பெயர் சொல்லி கூப்பிட வேண்டும் என்றால் அது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். திருச்சபைகளில் இருக்கின்ற போதகர்கள் கூட அநேகருக்கு தன்னுடைய மெய்ப்பர், அதாவது மந்தையின் பெயர் தெரியாமல் இருக்கிறது. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:1b பார்க்கின்ற போது கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். I redeemed you, I have called you by name, you are mine. நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அதாவது நான் உன்னை அழைத்து உன்னுடைய உள்ளங்கைகளில் என்னை, அதாவது என்னுடைய கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது சாதாரண ஒரு முறையில் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய முழு ஜாதகமும் அவருடைய கையில் இருக்கிறது. எல்லாவற்றையும் அறிந்த தேவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூடுகின்ற போது, so what would be the response of the sheep என்று பார்க்கின்ற போது, ஆடுகள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் அந்த 3ஆம் வசனத்தை பார்க்கிற போது அதனை வெளியே நடத்தி கொண்டு போகிறார். தன் ஆடுகளுக்கு முன்பாக நடத்தி கொண்டு போகின்ற போது ஆடுகள் ஒரு மாதிரி, அது ஒரு சாதுவான ஒரு டொமஸ்டிக் அனிமல் இல்லைங்களா, ஒரு சாதுவான ஒரு பிராணி, கள்ளங்கப்படமற்ற ஒரு பிராணி. ஒரு மேய்ப்பன் முன்னாக செல்கின்ற போது பின்னாடி அவனை பின்பற்றி செல்கிறது. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்தபடினாலே அவன் பின் செல்லுகிறது, தைரியமாக செல்லுகிறது. ஏனென்றால் என்னை மேய்க்கிறவர் முன்பாக செல்லுகிறார் என்று சொல்லி. மேய்க்கிறவர் உண்மையானவராக இருந்தால் அதை நீதியின் பாதையிலே அவர் அழைத்து செல்வார். இல்லை என்றால் பிரச்சனை. ஆடுகளுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த அப்பாவியான அதாவது பிராணியாக இருக்கின்ற அந்த ஆட்டை நடத்துகின்ற போது அதனை நடத்தி செல்லுகிறார். அதனை ஓட்டி செல்வது கிடையாது. அடித்து ஓட்டி கொண்டு செல்வது வேறு விதம், நடத்துவது லீட் என்று பார்க்கிறோம். So the good shepherd is leading us in our life journey. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு செல்கின்ற போது அவருடைய வழியிலே நாம் செல்ல வேண்டும். இவர் உண்மையான ஒரு மெய்ப்பனாக இருக்கின்ற போது நம்மை
நீதியின் பாதையிலே அவர் நடத்தி பரலோக பாதையிலே நம்மை அவர் கொண்டு செல்கின்ற தேவனாயிருக்கிறார். ஒரு மெய்ப்பனானவர், அதாவது ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு நெருப்பு, ஒரு பள்ளத்துல ஒரு நெருப்பு எரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அந்த வழியா அவரு போகும்போது பின்னாடி அவரை ஃபாலோ பண்ணி கொண்டு வருகின்ற அந்த ஆடுகள் எல்லாம், இவர் அந்த பள்ளத்திற்கு சென்று அவர் விழுந்து விட்டால் மற்ற எல்லா ஆடுகளும் கூட சேர்ந்து அவரோடு கூட சேர்ந்து அது விழுந்து விடும். ஏனென்றால் அந்த மெய்ப்பனை அது பின்பற்றி செல்கிறது, அதற்கு ஒன்றும் தெரியாது. அதே போலதான் இன்றைக்கு மெய்ப்பனாய் இருக்கின்றவர் தன்னுடைய மந்தைகளை சிறப்பாக வழிநடத்த கடவுள் அழைக்கிறார். ஆடுகள் அந்நியனுடைய சத்தத்தை இது அறியாது. ஆகவே அது என்ன செய்கிறது என்றால் அவன் பின் செல்லாது. ஒருவேளை இந்த கொள்ளைக்காரனோ மற்றவர்களோ, அதாவது ஒரு நல்ல மெய்ப்பன் அல்லாத ஒரு போலியானவன் வந்து அந்த தொழுவத்துக்குள்ளாக நுழைந்து அந்த ஆடுகளை எப்படியாவது வெளியே கொண்டு செல்லலாம் என்று சொல்லுற போது அவனுடைய பின்னாக அது செல்லாது. ஏனென்றால் அவனுடைய சத்தத்தை அது அறியவில்லை. அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கின்றபடினாலே அவனுடைய பாச்சா பலிக்காது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உண்மையாக இருந்து கடவுளுக்கு ஏற்ற ஒரு சாட்சியாக, கடவுளுக்கு ஏற்ற ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்து இந்த காரியங்களை செய்கின்ற போது கடவுள் பெரிய காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசி கேட்ட சங்கீதம் 23 பார்க்கின்ற போது தாவீது அவருடைய தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்லுகின்ற ஒரு மனுஷனாக, ஒரு விசுவாசியாக இருப்பதை பார்க்கிறோம். King David, he gives his own personal statement. He shares with us his own personal statement. என்ன என்று பார்க்கின்ற போது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம். Because God is my shepherd, I do not want. எங்க அப்பா என் கூட இருக்கும்போது எனக்கு எதுவுமே தேவையில்லை. அவர் என் கூட இருக்கிறதே எனக்கு நிம்மதியா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, திருப்தியா இருக்குது. அது எனக்கு போதும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர் என்னை 3ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது அவர் என்னை போஷிக்கிறார். He feeds me. 2ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது he feeds me. 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது he leads me. என்னை போஷிக்கிறார். ஒரு ஆடுகளை வெளியே கொண்டு போறார்கள் என்றால் அதற்கு இமீடியட் நீட் என்னென்று பார்க்கின்ற போது சாப்பாடு, அதற்கு புல்லு தேவை. நல்ல பசும் புல் இருக்கின்ற இடத்துல மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிலே கொண்டு போய்விடுகிறார். அதாவது தன்னை பின்பற்றி வருகின்ற மக்களை அவர் சிறப்பாக தன்னுடைய வார்த்தையின் மூலமாக போதித்து அவர்களை அவர் செழுமையாக இந்த உலகத்தில் வாழும்படியாக, சிறப்பாக சந்தோஷமாக அவர்கள் ஆரோக்கியமாக வளரும்படியாக அவர் நடத்துகிறார், போஷிக்கிறார், அவர்களை நடத்துகிறார். He not only feeds them, but he also leads them. அவர்கள் முன்பாகவும் செல்லுகிறார், பின்பாகவும் செல்லுகிறார், வலது பக்கத்திலும் செல்லுகிறார், இடது பக்கத்திலும் செல்லுகிறார். நாம் செல்லுகின்ற போது நம்மை முற்றிலுமாய் பாதுகாப்பது அவருடைய வேலையாக அவர் எடுத்துக்கொள்கிறார். அது மாத்திரமல்ல, 4ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது he protects us, he protects the sheep. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி மிக அழகாக சொல்லுகிறார். இந்த உலகத்திலே கூட இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் வெளியே செல்கிறோம் என்றால் நம்முடைய பெங்களூர் கூட இப்பொழுது அதாவது அது ஹாட்ஸ்பாட் ஏரியாவாக இருக்கிறது, அதாவது ரெட் ஜோன் கண்டெய்ன்மெண்ட் ஏரியா என்று சொல்லி. ஆகவே நாம் வெளியே செல்லுகின்ற போது அது மரண இருளின் பள்ளத்தாக்கு தான். ஆனாலும் கூட தாவீது சொல்லுகிறமாக, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட நீ இருக்கிறீர், அவர் என்னை பார்த்துக் கொள்வார், எந்த வாதியும் என்னை அணுகாதபடிக்கு என்னை காத்துக்கொள்வார் என்று சொல்லி நாமும் கூட தைரியமாக சொல்லலாம். ஏனென்றால் நம்மை பாதுகாக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்தில் பார்க்க 5ஆம் வசனத்தில் he anoints me. நாடுகளுக்கு நடந்து டயர்டாக இருக்கும்போது இல்லை அடிப்பட்டா அதுக்கு அப்படியே தைலம் பூசி அப்படியே அதாவது சுகப்படுத்துகின்ற ஒரு காரியம். அதாவது தைலம் என்று பார்க்கின்ற போது நாம் கூட ஏதாவது தலைவலி ஏற்படுகின்ற போது தைலம் பூசுகிறோம். இந்த ஆயில் என்று பார்க்கின்ற போது அது சுகத்தை கொடுக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல் என்ற பாடலை பார்க்கும்போது சுக தைலம் கொண்டு என் தலையை சுபமாய் அபிஷேகம் செய்வார் என்று சொல்லி. ஆகவே எவ்வளவு கரைசனை, என் பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கு கை நோதா, கால் நோதா, தலை நோதா, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எங்க அப்பா என்னை சுகப்படுத்துகிறார். பிகாஸ் he is my great physician. அவர் பெரிய ஒரு வைத்தியன், உலக வைத்தியர்களை காட்டிலும் மேலானவர், அவர் என்னை சுகப்படுத்துகிறார்.
என்னுடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அவரை பின்பற்றி செல்லுகின்ற போது என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவரை பின்பற்றி செல்லுகின்ற போது மற்ற எல்லா நன்மையான காரியங்களும் ஆட்டோமேட்டிக்கா வாழை சுருட்டின்னு அது நம்ம பின்னாடி வரும். நாம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இவர் பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட இந்த உலகத்துல வாழ்கின்ற காலத்துல அவர் என்னோடு கூட இருக்கின்ற போது இதுவே எனக்கு ஒரு பரலோகம். ஆனால் பூமிக்குரிய வாழ்க்கை அனித்தியமானது என்பதை உணர்ந்தவராக அவர் சொல்லுகிறார். நான் கர்த்தரின் வீட்டிலே சதா காலமும் நிலைத்திருப்பேன். அதுதான் என்னுடைய கடைசி லட்சியம். தட் இஸ் மை டிசையர் இன் மை லைஃப். நான் ஒரு பெரிய ராஜாவாக இருக்கலாம், ஆனால் இந்த பூலோகத்துக்குரிய வாழ்க்கை அனித்தியமானது. அவரோடு நான் வாழ்வேன். அதுதான் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் என்று சொல்லி, ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே நாம் வாழ்கின்ற போது கூட அவரே நம்முடைய மெய்ப்பனாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 பார்க்கின்ற போது, Jesus is our good shepherd not only in this earthly life, but he is also in the heavenly life. He is our shepherd. அவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 பார்க்கிறோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடியிலே பார்க்கின்ற போது தாவீதுடைய அந்த அனுபவத்தை அப்போஸ்தலர் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக்கினார்கள். ஆண்டவரை அறிவித்த பிறகு திருச்சபையாக கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், தி பர்த்டே ஆஃப் தி யூனிவர்சல் சர்ச் என்று சொல்லி திருச்சபையாக மந்தையிலே சேர்க்கப்பட்டவர்கள் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இப்பொழுதுமாய் தொழுது கொள்ள கடவுளை இடத்துல வருகின்ற மக்களை அவர்கள் எப்படியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி கடவுள் அங்கே ஒரு நிர்ணயம் பண்ணுகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். God designs and determines the description on how the church has to function. எப்படியாக திருச்சபை நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நிர்ணயம் பண்ணுகிறார், அவர் டிசைன் பண்ணுகிறார், அவர் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சீர்திருத்த செம்மலாகிய மார்ட்டின் லூத்தர் சொல்லுகின்ற போது, திருச்சபையை பற்றி சொல்லுகின்ற போது, இட் இஸ் a community of saints என்று சொல்லி, பரிசுத்தவான்கள் கூடும் இடம் அது என்று சொல்லி, அது மாத்திரமல்ல நாம் காணுகின்ற பரலோகம், church is a visible kingdom of God என்று சொல்லி மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நடந்த காரியம் என்ன? அப்போஸ்தலர் 2:42 பார்க்கின்ற போது, புதிதாக சேர்க்கப்பட்ட திருச்சபைக்கு வந்து சேர்ந்த விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட ஆடுகள், அவர்கள் என்ன செய்தார்கள்? The believers were devoted themselves to apostolic teaching. அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். They devoted themselves to apostolic teachings. இன்றைக்கு அந்த அப்போஸ்தலர் உபதேசங்களின் மூலமாகத்தான் இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை கூட அறிக்கை செய்தோம், நீசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்தோம், அதே போல அதனாசியஸ் விசுவாச பிரமாணம். இவைகள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டவைகள். அப்போஸ்தலர் காலத்துக்கு பிறகு அந்த முதலாவது 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளே இந்த விசுவாச பிரமாணங்கள் எல்லாம் எழுதப்பட்டன. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய வார்த்தையிலே நிலைவரப்பட வேண்டும், அதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக இந்த காரியத்தில் அவர்கள் வளர்ந்தார்கள். திருச்சபை என்பது கடவுளுடைய வாசலாக இருக்கிறது, அவருடைய சிரசாக இருக்கிறது, அவருடைய அதாவது ஃபவுண்டேஷனாக இருக்கிறது. நாம் we are the body of Christ. அங்கே பார்க்கிறோம், அந்யோன்யத்தில் அவர்கள் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஃபெலோஷிப், கொய்னோனியா. நாம் திருச்சபையில் வந்து கூடுகிறோம் என்றால் அந்த ஒரு ஃபெலோஷிப் என்பது, அந்த அந்யோன்யம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளில் அப்பம் பிட்குதல், இன்றைக்கு ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக நாம் இந்த கம்யூனியன் நமக்கு இல்லை என்றாலும் கூட கடவுளை நாம் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு திருச்சபையாக கடவுள் இந்த ஒரு காலத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். So they were devoted themselves in the words and the sacraments. கடவுளுடைய வார்த்தையிலும் சாக்கிரமத்திலும் தங்களை அவர்கள் ஒப்பு கொடுத்து அதிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜபத்திலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற காரியத்திலும் ஒருமனப்பட்ட காரியத்திலும் அவர்களுக்கு நிகர் அவர்களே என்று சொல்லத்தக்கதாக
கடவுளை துதித்து அவர்கள் ஒரு நல்ல சாட்சியாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, மற்ற மக்கள் மத்தியிலும் அவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள். They earned goodwill of all the people. இன்றைக்கு நம்முடைய அதாவது கடவுளை ஏற்றுக்கொண்ட மக்கள் மாத்திரமல்ல, கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற எல்லா மக்களும் இன்றைக்கு கடவுளுடைய மந்தையில வந்து சேர்க்கத்தக்கதாக மெய்ப்பனுடைய ஊழியம் இருக்க வேண்டும். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அந்த தயவு என்பது தேவை. இங்கே பார்க்கின்ற போது அப்போஸ்தலர்கள் கூட they earned goodwill of all the people. திருச்சபை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வந்தது. இன்றைக்கு திருச்சபை நீயும் நானும் செல்லுகின்ற திருச்சபைகளிலே இந்த வளர்ச்சியை நாம் எப்படி பார்க்கிறோம்? கடவுளுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்ற போதுதான் திருச்சபை வளருகிறது. இன்றைக்கு அப்பேற்பட்ட காரியமோ திருச்சபை மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கின்ற காரியங்கள் இன்றைக்கு குதிரை கொம்பாக போய்விட்டது. ஏனென்றால் அந்த அவசியத்தை உணராதபடிக்கு திருச்சபைகள் இருக்கிறது. ஆனால் ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்துல திருச்சபைகள் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வந்தது. இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் மூலமாக கூட ஊழியர்களை நாம் அனுப்புவோம். அறியப்படாத இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்து அங்கே திருச்சபைகள் மலரத்தக்கதாக நாமும் கூட இந்த உலகத்தில் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் தாமே நம்ம ஏவி எழுப்பி தொடர்ந்து அவருக்கேற்ற ஒரு சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாம் வாழத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திர கீதத்தை நாம் பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சீரோ செய்யும், நிலைவரமான ஆவிய என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை நின்று என்னை தள்ளி விடாதீரோ. உமது பரிசுத்த ஆவிய என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ. உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, மனுபுத்திர அனைவராலும் வஞ்சப்படத்தக்கவரே, நீர் யாதொரு புண்ணியமும் பாத்திரம் இல்லாத எங்களுக்கு தந்தரிலின கணக்கற்ற ஆத்தும சரீர நன்மைகளுக்காக உமக்கு தாழ்மையாய் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு பேசி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லி கர்த்தாவே உம் வழியாக ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே உம்மிடத்தில் நாங்கள் பிரவேசிக்கவும் நீர் கர்த்தாவே நல்ல மெய்ப்பனாய் ஆண்டவரே வாசல் வழியாய் வந்து எங்களை ஆண்டவரே சுவாமி ஆட்டு தொழுவத்தில் சேர்க்கிறவராகவும் ஆண்டவரே அங்கிருந்து எங்களை வெளியே அழைத்து சென்று எங்களை நடத்துகிறவராகவும் போஷிக்கிறவராகவும் எங்களை பாதுகாக்கிறவராகவும் பராமரிக்கிறவராகவும் ஆண்டவரே நீதியின் பாதையில் எங்களை நடத்தி ஆண்டவரே நித்திய பாதைக்கென்று எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் இதனை தங்களுடைய வாழ்க்கையில அனுபவபூர்வமாக்கி கொண்டார்கள். கர்த்தாவே இன்றைக்கு எங்களுடைய திருச்சபைகளில் கூட ஆண்டவரே இப்பேற்பட்ட ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் நடைபெற்ற ஆண்டவரே அதே ஆண்டவரே சுவாமி அந்யோன்யம் ஐக்கியம் ஜபம் ஒருமனம் கர்த்தாவே பகிர்ந்து கொடுக்கின்ற காரியங்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்கின்ற காரியங்கள் ஆண்டவரே ஜனங்களின் மத்தியில சுவாமி ஒரு தயவை பெறுகின்ற ஒரு காரியங்கள் சாட்சி பகிர்கின்ற காரியங்கள் ஆண்டவரே திருச்சபை வளர்ந்து பெறுகின்ற காரியம் ஆண்டவரை இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே சுவாமி சென்று ஆராதிக்கின்ற எங்களுடைய திருச்சபைகளில ஆண்டவரை அப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர் எழுப்புதல்கள் வரும்படியாக கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். அன்றைக்கு உங்களுடைய திருச்சபையாகிய புதிய திருச்சபை ஆண்டவரே நீர் மெய்த்து நடத்தினீர். அதே போல கர்த்தாவே எங்களுடைய திருச்சபைக்கும் ஆண்டவரே நீர் பிரதான ஆண்டவரே மெய்ப்பராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்களை நீர் நடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எங்களுடைய தேவைகள் எல்லாம் அறிந்து எங்களை போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. கர்த்தாவை உம்மை பின்பற்றி உம்முடைய வழியிலே ஆண்டவரை நாங்கள் நடந்து ஆண்டவரே நித்திய பாதையிலே ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர ஆண்டவரே சுவாமி நித்திய வாழ்விலே உம்மோடு நாங்கள் நித்திய காலமாக வாழ கிருபை செய்தருளும். கர்த்தாவே விசேஷமாக என்னுடைய விசுவாச திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காகவும் பெரியவர்கள் முதற்கொண்டு சிறியவர்கள் வரைக்குமாய் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னுடைய திருச்சபையினுடைய முகாமை சங்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஒவ்வொரு முகாமை சங்க உறுப்பினர்களையும் நீர் ஆசீர்வதிய சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைக்கின்ற அவர்கள் எடுக்கின்ற எல்லா பிரயாசங்களிலும் எல்லா ஆண்டவரே சுவாமி முயற்சிகளிலும் உடைய கிருபை இருக்கணுமா ஜெபிக்கிறோம். தனித்தனியாகவும் பேராகவும் குடும்பமாக நீர் ஆசீர்வதி முடியாது ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய மாதர் சங்கத்திற்காக வாலிபர்களுக்காகவும் ஆண்டவரை ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காகவும் சுவாமி உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் சந்தித்தலும் ஆசீர்வதி சுவாமி. கர்த்தாவே விசேஷமாக வருகின்ற 5ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற என்னுடைய திருச்சபையினுடைய துணைத் தலைவர் திருவாளர் எட்வர்ட் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே என்னுடைய திருச்சபையினுடைய துணைத் தலைவராக ஆண்டவரே நீர் கொடுத்து அவர் மூலமாக செய்வித்து வருகின்ற ஏராளமான ஊழியர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவாமி அவர் கிருபையை கொடுத்திருக்கின்ற அவருடைய மனைவி ஆண்டவரே சுவாமி 6ஆம் தேதி அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற போது ஆண்டவரே சுவாமி அந்த உம்முடைய மகளையும் நீர் அதிகமாக நீர் ஆசீர்வதி முடியாது ஜெபிக்கிறோம். இந்த தம்பதியினர் சுவாமி கர்த்தாவே 5ஆம் தேதி 6ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற போது உம்முடைய புதிய கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அவர்களை நீர் பாதுகாத்து சந்தோஷத்தினாலும் சமாதானத்தில் நிரப்பி காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல சுவாமி அதே 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டவரே அருமை சகோதரி ஜெயக்குமாரி அதாவது எங்களுடைய திருச்சபையினுடைய துணைத் தலைவர் திருவாளர் ஜி எட்வர்ட் ஐயா அவர்களுடைய மனைவியினுடைய சகோதரி திருமதி விஜயா கிருஷ்ணன் அவருடைய மூத்த மகள் ஹூப்ளியில் வசித்து கருத்திற்குள்ளாக நித்திரை அடைந்த அருமை சகோதரி திருமதி சந்தியா வரலட்சுமி அவர்களுக்காக ஆண்டவரே சுவாமி அவர்கள் மரித்து ஆண்டவரே சுவாமி 5ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை 1 வருடம் ஆகிறது சுவாமி. கர்த்தாவே அவர்கள் இந்த ஒரு பெரிய இழப்பை நினைத்து வேதனையோடு இருக்கின்ற போது அந்த அருமை குடும்பத்திற்கு உலகம் தரக்கூடாத ஆறுதலையும் தேர்தலையும் மன சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவரே நீர் ஆற்றி தேற்றி வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. கர்த்தாவே அதே போல ஆண்டவரே சுவாமி என்னுடைய திருச்சபையில் இருக்கின்ற வியாதியஸ்தர்கள் பலவீனர்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி உடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். கர்த்தாவே சுவாமி சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீ கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவரே அருமை சகோதரி திருமதி பிரேமா அவர்கள் கூட ஆண்டவரே எட்வர்டைய அக்கா அவர்கள் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே அவர்கள் பலவீனப்பட்டு ஆண்டவரே கலங்கி போயிருந்த நேரத்தில் அவர்களையும் ஆண்டவரை சுகப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கணவர் திருவாளர் ராஜமாணிக்கம் ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த எல்லா மக்களையும் அவருடைய பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீ ஆசீர்வதியும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை சார்ந்த எல்லா மக்களையும் சுவாமி தொடர்ந்து முடிய தெய்வீக பாதுகாப்பிலே ஒப்பு கொடுக்குறோம். இந்த கொரோனா வைரஸ்னாலே யாரும் ஆண்டவரை பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே நீர் ஒவ்வொருடைய ஆண்டவரே வீடுகளையும் சுவாமி அவர்களுடைய சுற்றிலும் நீர் வேலி அடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அதே போல் என்னுடைய தேசத்திற்காகவும் உலகளவில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய அருமையான மக்களை இழந்து போன குடும்பங்களுக்காகவும் ஆண்டவர் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே உலகம் தரப்படாத ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தை அவர்களுக்கு கொடுத்து நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி இந்த நேரத்திலுமாய் கர்த்தாவே மே மாதம் 8ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற மேலுக்காக ஆண்டவரை வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே என்னுடைய மகள் சுவாமி கர்த்தாவே 8ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை ஆண்டவரே சுவாமி ஆசரிக்கத்தக்கதாக ஆயத்தப்பட்டு வருகின்ற போது என்னுடைய மகளை நீர் அதிகமாக நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவை பலப்படுத்தும் ஆண்டவரே சுவாமி பெற்றோர்களையும் உடன் பிறந்த சகோதரனையும் சுவாமி நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அதே போல் இப்படியாக நாங்கள் ஒருவேளை பெயர் சொல்லாமல் ஆண்டவரே நாங்கள் மறந்து போயிருக்கலாம் சுவாமி. ஆனாலும் எல்லாரையும் பெயர் சொல்லி அழைக்கின்ற தெய்வம், எல்லாரையும் ஆண்டவரே உங்களுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் ஒவ்வொருவரும் சுவாமி விசேஷ நிகழ்வுகளுக்காக ஆண்டவரே சுவாமி காத்து கொண்டிருக்கின்ற ஆசரிக்கின்ற மக்களை அதிகமாக நீர் ஆசீர்வதிப்படியாக ஜெபிக்கிறோம்.
அதே போல் இந்த நோய் தொற்றானது பரவாதபடிக்கு ஆண்டவரே சுவாமி, மக்கள் மறிக்கின்ற நிலைமையிலிருந்து அவர்களை நீர் மீட்டு எடுத்து ஆண்டவரே ஜீவனை கொடுக்க வந்த தெய்வம், பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்த தெய்வம். ஆண்டவரே, இந்த ஆண்டவர் நோய் தொற்றினால மக்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் உடைய சமாதானத்தை நீ கட்டளையிட்டு நீ வழிநடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்படியாக ஏராளமான காரியங்களை உடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் சுவாமி உடைய தந்தைக்குரிய அன்பினாலும் சொல்லி முடியாத இரக்கத்தினாலும் ஆண்டவரே நீர் கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் முத்திரையிட்டு நீர் வழிநடத்த ஜெபிக்கிறோம். இவர்களையும் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் கேட்க மறந்த எல்லா இகபர நன்மைகளையும் உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கு பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற அப்படி குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றி வேண்டிய ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவப்படன் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் நீங்களே சுவாமி, ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 317வது பாடலை நாம் பாடுவோம். என்னையும் உமது ஆட்டின் மந்தையோடு ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே என்ற பாடலை நாம் பாடுவோம். சரணங்கள் 1, 3, 4, 5, 6. என்னையும் உமதாட்டின் மந்தையும் ஏற்று காத்திடும் இயேசுவே, என்னையும் உமதாட்டின் மந்தையும் ஏற்று காத்திடும் இயேசுவே, ஏற்று காத்திடும் இயேசுவே, என்னை ஏற்று காத்திடும் இயேசுவே, என்னையும் உமதாட்டின் மந்தையும் ஏற்று காத்திடும் இயேசுவே. பன்னியானதோ அல்லது வேதனை வதைத்திட ஞான பலத்துடன், பன்னியானதோ அல்லது வேதனை வதைத்திட ஞான பலத்துடன், நிலத்தினில் வந்து இயேசுவே என்னை சேர்த்திடும், என்னையும் உமதாட்டின் மந்தையும் ஏற்று காத்திடும் இயேசுவே. வாசலாகவே என்னால் வந்தவன் மனம் நொந்திடான், வாசலாகவே என்னால் வந்தவன் மனம் நொந்திடான், வெகு நேசமாகவே வாழ்வான் என்றனல் நிமலனே என்னை சேர்த்திடும், என்னையும் உமதாட்டின் மந்தையும் ஏற்று காத்திடும் இயேசுவே. நல்ல மேய்ப்பன் நான் என மொழிந்தையும் நாதனே ஞான போதனே, நல்ல மேய்ப்பன் நான் என மொழிந்தையும் நாதனே ஞான போதனே, இவற்றுள்ள ஸ்தலம் தன்னில் கொண்டெனை போஷித்து முசிப்பாக்கிடும், என்னையும் உமதாட்டின் மந்தையும் ஏற்று காத்திடும் இயேசுவே. மேய்ப்பராகவே இருக்கிறேன் எந்தன் மேய்ச்சலும் நேர்த்தாமலோ, மேய்ப்பராகவே இருக்கிறேன் எந்தன் மேய்ச்சலும் நேர்த்தாமலோ, ஞானமாய்ப்புள்ள சத்தியமறையில் மேய்ந்து நான் வளர்ந்திட அருள் புரிந்திடும், என்னையும் உமதாட்டின் மந்தையோடு ஏற்று காத்திடும் இயேசுவே. அன்புடைய மேய்ப்பராயிருந்து ஆட்டுக்காய் சொந்த ஜீவனை,
அன்புடைய மீட்பராய் இருந்து ஆட்டுக்காய் சொந்த ஜீவனை வெகு இன்பமாகவே ஈந்து மீட்டனர் இயேசுவே என்னை சேர்த்திடும் என்னையும் உமதாட்டின் மந்தையும் ஏற்று காத்திடும் இயேசுவே என்னையும் உமதாட்டின் மந்தையும் ஏற்று காத்திடும் இயேசுவே. படிக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டுதல் செய்வோம். கிருபையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நேரத்திலுமா சுவாமி, நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலேயே உம்முடைய ஊழியத்திற்கென்று சேகரித்திருக்கின்ற காணிக்கையை உம்முடைய பாதத்தில் உம்முடைய ஊழியத்திற்கென்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, என்னுடைய காணிக்கையை என்னுடைய எளிய காணிக்கை பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து அது உம்முடைய நாம மகிமைக்கென்று உம்முடைய ராஜ்யம் பரம்பதற்கென்று உம்முடைய ஊழியத்திற்கென்று பயன்படும்படி நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து நீர் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கையோடு எங்களையே ஜீவ பலிகளாக காணிக்கையாக ஒப்புவிடுகிற சுவாமி, எங்களையும் ஏற்றுக்கொள்ளும். எங்களை தொடர்ந்து உடைய ஜீவ பாதையிலே நீ நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உடைய நாமத்தை அறிக்கிடுவதில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கவும் உடைய வார்த்தை கட்டப்பட்டிராமல் அது தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் பிரசங்கிக்கப்படும்படி உமது பரிசுத்த ஆவியானவரையும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் உமது திருச்சபைக்கு தந்தரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். 11வது ஞான பாடலை பாடுவோம். கர்த்தரே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும் எங்கள் மேலும் முகத்தை வைத்து வீசும் ஒளியை எங்களுக்கன்று சமாதானம் தந்து கிறிஸ்தை காட்டி போதிக்கும் உமதாவியை கொடும் எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்துக்கு மகிமை. ஆமீன். கேட்பின் ஜெபத்தை. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all.